லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இப்போ அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க திரும்ப வரப்போ நீ பூஜை ரூம்ல விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு பக்தி பாட்டு பாடிட்டு இருந்தா அவங்களுக்கு உன் மேல ரொம்ப நல்ல அபிப்பிராயம் வரும். அத வச்சே நம்ம அடுத்தடுத்த காய நகர்த்தி உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். எப்படி என் ஐடியா? ஐடியா எல்லாம் நல்லாதான்க்கா இருக்கு. ஆனா சாமி பாட்டுலாம் எனக்கு தெரியாது. சினிமா பாட்டுனா ஓகே. அந்த குத்து சாங் இருக்குல்ல, அப்படி போடே 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 கண்ணால இந்த ஆட்டம் போதுமா, இந்த ஆட்டம் போதுமா, நிறுத்து. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கல்யாணம் நடத்துறதுக்காக ஐடியா பண்ணிட்டு இருந்தா நீ கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கியா? உனக்குதான் சாமி பாட்டு பாட தெரியாதுன்னு எனக்கு தெரியாதா? அதான் நான் வேற அரேஞ்ச்மெண்ட் பண்ண போறேன். அரேஞ்ச்மெண்டா? என்ன அரேஞ்ச்மெண்ட்கா? நீ சும்மா வாய் அசைச்சா மட்டும் போதும். நான் டேப் ரெக்கார்டர்ல சாமி பாட்டு போட்டு சமாளிச்சிருவேன். அத்தையும் அத பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டா என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க சொன்னது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்க்கா. வாங்க அதை செஞ்சிடலாம். அத்தைவே ஏமாத்த பாக்குறீங்களா? எப்படி ஏமாத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். சரி, அத்தை வர நேரமாச்சு, நம்ம பூஜை ரூமுக்கு போலாம். வா வா. சரி. கடவுளே 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 கடவுளே, ஐயோ கடவுளே காப்பாத்துப்பா. என்ன பண்ணிட்டு இருக்க? பயமா இருக்குக்கா. நான் தான் இருக்கல, எதுக்கு பயப்படுற? அது நீ வருவன் தான் நான் இந்த சாமி ரூமை எப்படி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் பாரு. சரி, நீ முதல்ல உட்காரு. அக்கா சொல்றது கேளு, உட்காரு. உட்காரு. இது பாரு, நான் இப்போ டேப்ல பாட்டு போட போறேன். நீ சும்மா அது பாடும்போது வாயஸ்டா மட்டும் போதும், ஓகேவா? சொல்றது கேளு. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுமா வேணாமா? அப்ப இது செய். ரெடியா? நீ ரெடியா இரு. இரு இரு இரு. பாடு பாடு. வாழ்ந்திட செய்வாயே வரலட்சுமியே, பழம் யாவும் தந்தருள் புரிவாயே. வந்தாரே வாழ்ந்திட செய்வாயே. உங்க தில்லு முள்ளு வேலையெல்லாம் என்ன பண்றேன்னு பாரு. நிக்கிதா, கையை இப்படி வச்சுக்கோ, இப்படி வச்சுக்கோ. படிக்கோலம் நான் இட வேண்டும் உன் சன்னதி வாசலிலே. படிப்படியாய் என் வாழ்க்கை உயர்ந்திடும் உன் நந்தயவாலே. ஸ்ரீநிதியே ஹரிபத்தினியே வரலட்சுமி தாயே நமஸ்காரம். ஸ்ரீமன் நாராயணன் சமேதராக சேவிக்க வருமே தனலாபம். வந்தாரே வாழ்ந்திட செய்வாயே வரலட்சுமியே, பழம் யாவும் தந்தருள் புரிவாயே. அதோ அத்தை வந்துட்டாங்க. இரு இரு. அத்தை, அத்தை என்னாச்சு அத்தை? பாட்டு ரொம்ப நல்லா இருக்கா சார். நீயும் இங்க இருக்க, நம்ம மீனாட்சி வாய்ஸும் இல்ல. அப்ப உள்ள யார் பாடுறா? அத்தை, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னல, என் கசின் சிஸ்டர் நிக்கிதா, அவதான் வந்திருக்கா. அவ வந்ததும் பூஜை அறையில விளக்கேத்தி சாமி கும்பிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டா. அப்படியா? ரொம்ப நல்லா பாடுறாளே. காலடி சங்கரன் பிக்ஷையை வேண்டிட காய்ந்த நெல்லி கனி கொடுத்தாள். மருமையின் கோலம் அவளது இல்லம் ஞான திருஷ்டியில் அறிந்தானே. நிலைமை மாறிட வளமை பொங்கிட நித்திய சுமங்கலி உனை அழைத்தான். உன்வினை பாவம் இப்பிறவி சாபம் மாற்றிட நீயும் மறுத்தாயே. கருணை விழியின் பூர்ண கடாட்சம் காலடி சங்கரன் கேட்டானே. கமலை நீயும் கனகதாரையால் அவர் மனை நிறைந்திட செய்தாயே. வந்தாரே வாழ்ந்திட செய். உன் சிஸ்டருக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகமா? இப்படி மெய் மறந்து பாடிக்கிட்டு இருக்கா? அத்தை,
அவ நல்லா படிச்சிருந்தாலும் கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். அப்புறம் எவ்ரி ஃப்ரைடேவும் கோயிலுக்கு போகாம இருக்க மாட்டா. வீட்லயும் மார்னிங் ஈவினிங்னு 2 வேளையும் தவறாம சாமி கும்பிடுவா. ஏ ஐஸ்வர்யா, உன் சிஸ்டரோட சாயம் இப்ப எப்படி வெளுக்க போது பாரு. வெள்ளி குடத்தில் இப்ப பாரு. தேங்காய் கும்பமிட்டு சந்தன குங்குமம் பூவில் அலங்காரம். சந்தன குங்குமம் பூவில் அலங்காரம். வந்தாரை வாழ்ந்திட செய்வாய் வரலட்சுமியே. வந்தால் வரம் தருவாய் மகாலட்சுமி. என்ன இது? என்னாச்சு? வந்தாலே வரம் தர வந்தால். என்னது டேப் ரெக்கார்டர் நின்னு போச்சு? ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சா? வந்தாலே வந்தாலே. என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாடினது சூப்பரா இருந்துச்சு, இப்போ படு கேவலமா இருக்கு. என்னடா நடக்குதுங்க? அதான் எனக்கும் புரியல. இதுல ஏதோ உள்குத்து இருக்க மாதிரி இருக்கு. வரலட்சுமியே என்ன ஐசு? கருணை செய்வாய். என்ன இப்படி பண்றதுன்னு பாடுறா? தெரியலையே. இப்ப போய் டேப் ரெக்கார்டர்ல என்ன ப்ராப்ளம்னு பார்க்க முடியாது. இவளும் பாடுறத நிறுத்த மாட்டேங்கிறா. என்ன பண்றதுன்னு புரியலையே. ஏ ஐசு, அத்தைவா ஏமாத்த பார்த்த. இப்ப அவங்க கிட்டயே நல்லா மாட்டிக்கிட்ட பாரு. வந்தாலே மகாலட்சுமியே. ஏய், வந்தாரை மகாலட்சுமியே. நிக்கிதா, பாடினது போதும், கொஞ்சம் நிறுத்துறியா? காது வலியே வந்துரும் போல இருக்கு. முதல்ல எந்திரி, எந்திரி. ஏமா, இவ்வளவு நேரம் நல்லா தானே பாடிக்கிட்டு இருந்த, இப்ப என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு கேவலமா பாடுற? அது ஒண்ணுல ஆண்டி. 2 நாளா ஐஸ் வாட்டர் குடிச்சேன்னா அதான் திடீர்னு தொண்டை கட்டிடுச்சு. இல்லன்னா பாட்டு பிச்சு உதறி இருப்பேன். இந்த பாருமா, நீ பிச்சு உதறினதெல்லாம் போதும். இனிமே பாடினேன்னா நாங்க மட்டும் இல்ல, அந்த சாமியே தாங்க மாட்டாங்க, எந்திரிச்சு ஓடிடுவாங்க. தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி பாடாம இருமா. அத 2 நாள்ல அவ தொண்டை சரியாயிடும். மறுபடியும் அவளை பாட சொல்றேன். அப்ப பாருங்களேன் அவ எப்படி பாடுறான்னு. ஐசு, முதல்ல அவ தொண்டை சரியாகட்டும், அப்புறம் அவ பாடுறத பத்தி நாம யோசிக்கலாம். அத்தை, ஐயோ அது இல்ல, நான் சொல்ல வந்தது அவ சமைக்கிறதுலயும் கில்லாடி. வெஜ் நான்வெஜ் இது 2யும் பட்டைய கலப்புவா. அத்தை, இன்னைக்கு லஞ்ச் அவளை சமைக்க சொல்றேன், நீங்க சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் இவ சமையல தான் உங்க நாக்கு தேடும். அடுத்த பிட்ட போடுறா. இது எந்த லட்சணத்துல இருக்க போதோ தெரியலையே. சரி ஐசு, பார்த்து சமைக்க சொல்லு. அதுலயும் ஏதாவது மிஸ்டேக் வந்துற போகுது. இல்ல இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. லஞ்ச் பிரமாதமா இருக்கும், வேணா பாருங்க. என்னக்கா பாட்டு ஐடியா எப்படி சொதப்பிடுச்சு? என்ன பண்றது, நம்ம நேரம் இந்த டேப் ரெக்கார்டர் நம்மள பழி வாங்கிருச்சு. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் விடு. அந்த சமையல் விஷயத்துல விட்ட இடத்த பிடிப்போம். வா வா வா. வாங்க. உள்ள வாங்க. வாங்கம்மா. வாங்க வாங்க. ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. வாங்க வாங்க. உட்காருங்க தம்பி, உட்காருங்க. வணக்கம் சார். ஊஞ்சலே உட்காருங்க தம்பி. ஜானகி, ஒரு 2-3 நாக்காளி எடுத்து வாமா. சரிங்க. நாட்கள் எல்லாம் வேண்டாங்க, பாய் இருந்தா கொண்டு வாங்க. இப்படி கீழே உட்காரலாம், சௌகரியமா இருக்கும்ல. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் சார், உட்காருங்க. உட்காருங்க 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 தம்பி. நீங்க உட்காருங்க ஐயா. நான் முத உங்க வீட்டுக்கு வந்தப்போ உங்க பொண்ணு தீபாக்காக வரன் பாக்குறேன்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா?
ஆமா சொன்னீங்க. அதை தான் இப்ப நான் செஞ்சிருக்கேன். அப்ப இவங்கெல்லாம்? ஆமாங்க ஐயா, இவங்க தான் உங்க பொண்ணு தீபாவை பார்க்க வந்திருக்கிற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. ஐயா, நம்ம பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அதான் கொஞ்ச நாள்லயே மாப்பிள்ளை அமைஞ்சு போச்சு. நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்கிட்ட நம்ம பொண்ணை பத்தி சொல்லி ஒரு நல்ல மாப்பிள்ளை வரன்னு இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அவனும் பாருங்க உடனே ஒரு நல்ல மாப்பிள்ளை இருக்காங்கன்னு சொல்லி இந்த குடும்பத்தை காட்டிட்டான். நானும் இவங்களோட பேசுனதுல நல்ல குடும்பமா தான் தெரியுது. அப்புறம் இவங்க கிட்ட நம்ம பொண்ணை பத்தி எடுத்து சொல்லி விருப்பம் இருந்தா போய் பார்க்கலான்னு சொன்னேன். அவங்களும் பாருங்க உடனே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதான் கையோட நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். எங்க சாரு இது மாதிரி யாருக்கும் ஹெல்ப் பண்ணது கிடையாது. என்னமோ உங்க குடும்பத்தை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் உங்க பொண்ணு தீபாவை தன்னோட சொந்த சிஸ்டரா நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. தம்பி, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. அதான் என் பொண்ணுக்காக இவ்வளவு மெனக்கெட்டு மாப்பிள்ளை வீட்டாரையெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ஐயா, நான் சொன்ன சொல்ல காப்பாத்தி இருக்கேன், அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு நீங்க நன்றின்னு பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? சரி தம்பி, என் பொண்ணோட நிறத்தை பத்தி சொல்லிருக்கீங்கல்ல? ஐயா, என்னங்கய்யா அதெல்லாம் சொல்லாம கூட்டிட்டு வருவேனா? நான் மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணு கொஞ்சம் நிறம் கம்மின்னு சொன்னேன். அதுக்கு மாப்பிள்ளை என்ன சொன்னாருன்னு தெரியுமா? எனக்கு கலர் முக்கியம் இல்ல, பொண்ணோட குணம் தான் முக்கியம்னு சொன்னாரு. உங்க பொண்ணோட குணத்தை பத்தி எடுத்து சொன்ன உடனே டபுள் ஓகேன்ட்டாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. இந்த காலத்துல இப்படியே ஒரு நல்ல மனுஷங்க இருக்கிறது ரொம்ப அபூர்வம். ஜானகி, நீ போய் தீபா அழைச்சிட்டு வா. சரிங்க. தீபா, ஆள்ல பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தேன். கேட்டம்மா. சிவா தம்பி கூட்டிட்டு வந்திருக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப நல்லவங்களா தெரியறாங்க. ஏன்னா உன் நேரத்தை பத்தி பெருசா எடுத்துக்காம நல்ல குணவதியா இருந்தா போதுன்னு சொல்லுவாங்களா? இந்த மாதிரி ஒரு நல்ல இடம் அமையதான் உனக்கு இவ்வளவு நாள் கல்யாணம் தள்ளி போச்சோ என்னவோ. இந்த சம்பந்தம் அமைஞ்சிருந்தா நினைக்கிறேன். இந்த கருப்புக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே நடக்காதுன்னு நினைச்சேன். பார்த்தா இந்த லூசு பையன் வந்துட்டானே. கடவுளே, இந்த சம்பந்தமாவது தீபாவுக்கு நல்லபடியா கை கூடி வரணும் கடவுளே. நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன் பாரு. நீ புடவை கட்டி ரெடி ஆகி அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கணும். வா 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 வா, சீக்கிரம் வா. சார், மகேஷ், என்ன பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப சந்தோஷம். ஐயா, கேட்டீங்களா? மாப்பிள்ளைக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கான். ரொம்ப அதே சந்தோஷம். மாதிரியே பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை தம்பி. நாங்க என்ன முடிவெடுத்தாலும்
எங்க பொண்ணு அதுக்கு சம்மதிப்பா. அப்படித்தான் அவளை நாங்க வளர்த்துருக்கோம். மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எதுவுமே சொல்லலையே. எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்புறம் என்னங்கய்யா, எல்லாருக்குமே பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்க இன்னும் வெளிப்படையா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எங்களுக்கும் மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. அதனால இனிமே கல்யாணத்தை டிலே பண்ணாம சீக்கிரம் முடிச்சிருவோம். ராஜு, அதை எடுத்து கொடு. இந்தாங்க சார். இருங்க இருங்க இருங்க, என்ன இதெல்லாம்? அது பையனோட ஜாதகத்திலயும் சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கணும்னு தான் இருக்கு. அது வந்து சொல்லுங்கய்யா, ஏதோ சொல்ல வந்தீங்க ஆனா தயங்குறீங்க. இல்ல தம்பி, சீக்கிரமே கல்யாணம் வைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். கல்யாண செலவுக்கு பணம் ஏற்பாடு பண்ணணும். அதனால கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் பிரச்சனையா? ஆமா தம்பி. ஐயா, பணத்தை பத்தி நீங்க எந்த ஒரு கவலையும் படாதீங்க. மாப்பிள்ளை வீட்டுல நம்ம குடும்பத்தோட நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். மாப்பிள்ளை வீட்டுக்கு பணம் எல்லாம் எதுவும் முக்கியம் இல்ல, பொண்ணு நல்ல குணவதியா இருந்தா போதும்னு சொல்லிட்டாங்க. கல்யாண செலவையும் அவங்களே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால உங்களால முடிஞ்சதை செய்யுங்க, அது போதும். அதுக்கு மேல ஏதாவது பண பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன். நீங்க இப்படி சொன்னதே ரொம்ப சந்தோஷம் தம்பி. பணமெல்லாம் வேண்டாம், நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நல்லதுங்கய்யா. அப்போ நான் மாப்பிள்ளை வீட்டுல பேசி ஒரு நல்ல நாளா குறிச்சு எடுத்துட்டு வரேன். அந்த தேதி உங்களுக்கும் ஓகேன்னா அதே தேதியிலேயே கல்யாணத்தையும் வச்சுக்கலாம். சரிங்க தம்பி, நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிருவோம். கருப்பிக்கு வந்த வாழ்க்கைய பாரு. பொண்ணு புடிச்சிருக்குன்னு சொன்னதோட டௌரிய வேணாங்கிறான். கல்யாண செலவை வேற அவனே ஏத்துக்கிறேங்கிறான். சரியான முட்டா பையலா இருப்பானுங்க போல. அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து தேதி குறிச்சிடலாம். இப்போ பொண்ணு பார்க்க வந்தோம், வெறுங்கையோட வரக்கூடாது. நல்ல விஷயம் பேச வந்திருக்கோம். அதான் பூப்பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்கிக்கோங்க. வரேன் சார். ஓகே தானே ராஜு? ஓகே சார். சொல்லு மைத்திலி, என்ன விஷயம்? மா, இங்க எல்லாமே தப்பு தப்பா நடக்குதுமா. ஏய், இப்படி மொட்டையா தப்பு தப்பா நடக்குதுன்னு சொன்னா நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது? கொஞ்சம் விளக்கமா சொல்லு. இங்க தீபாவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ள ஒருத்தன் வந்திருக்கான். அந்த கருப்பு கிட்ட என்னத்த கண்டானோன்னு தெரியல. பார்த்தத ஓகே சொல்லிட்டான். இங்க வீடே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்ன மைத்திலி, இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? நீ இருந்தும் ஏன் இப்படி நடக்க விட்ட? இல்லம்மா, நம்ம நிலைமை கை மீறி போயிடுச்சுமா. அதான் அன்னைக்கு கார் ரிப்பேர்னு சிவான்னு ஒரு ஆளோட நீங்க வந்தீங்கல்ல, அந்த சிவாவோட ஏற்பாடுதாம்மா இதெல்லாம். அந்த ஆள் எதுக்கு தீபா கல்யாணத்து மேல இவ்ளோ அக்கறையா இருக்கான்? அதாம்மா எனக்கும் புரியல. ஆனா போற போக்க பார்த்தா கல்யாணம் சீக்கிரமாவே நடந்துடும் போல இருக்கு. ஆனா இது எப்படி தடுக்கிறதுனே தெரியல. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ண. எல்லாம் நமக்கு ஃபேவரா போயிட்டு இருக்குன்னு பார்த்தா இந்த சிவா குறுக்குல புகுந்து குட்டியை குழப்பறானே. ஆமா, இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என் மாமனாரு கல்யாண செலவுக்கு பணம் போறட்ட கொஞ்சம் லேட் ஆகும், கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலான்னு சொன்னப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம், எல்லா செலவையும் நாங்களே பாத்துக்கிறோம், கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா சரின்னு சொல்லிட்டாங்கம்மா. நீ சொல்றது எல்லாம் பார்த்தா கொஞ்சம் அசந்தாலும்
கல்யாணமே முடிஞ்சிரும் போல இருக்கே. விட மாட்டேன். இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். நீ அப்பப்போ அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் என்கிட்ட தகவல் சொல்லு. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. யாருமா போன்ல? மைதிலியா? ஆமாண்டி, அவளேதான். அந்த தீபாவுக்கு கல்யாணம் நடக்க போகுதாம். அத பத்தி தான் பேசினான். நீ பேசுனத வச்சே என்னால கெஸ் பண்ண முடிஞ்சதுமா. யாருமா அந்த கிறுக்க? சிவா தானே? கல்யாண செலவு முழுசும் தானே ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அந்த தீபாவுக்கு இப்போ நல்ல நேரம், நமக்கு கெட்ட நேரம். அதான் இப்படி எல்லாம் நடக்குது. என்னம்மா சொல்ற? அவளை வச்சுதானே நம்மளுக்கு பணம், பேர், புகழ் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப அவ திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா என் டோட்டல் லைஃபே காலிமா. இங்க பாருமா, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடக்க விடாம தடுக்கணுமா? ரூபா, நீ கவலைப்படாத. அவ்வளவு சீக்கிரம் அவ கல்யாணத்தை நான் நடத்த விட்டுருவேனா? இப்பதானே பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. கல்யாணம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது சதி வேலை பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திட மாட்டேன். இந்த கவலையெல்லாம் மனசுல ஏத்திக்காம நீ நிம்மதியா இரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.